ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி எல்லாருக்குமே மேனேஜ்மெண்ட் பேப்பர் வந்து இருக்கும். ஸோ GE37 அந்த மாதிரி ஆரம்பிக்கும். இந்த பேப்பரில் நம்ம எப்படி அதிக மார்க்ஸ் வாங்குறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பர் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த பேப்பர்ஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக மெஜாரிட்டி 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த எக்ஸாம் வந்து மத்தியானம் இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமில் நம்ம எப்படி அதிக மார்க்ஸ் வாங்குறது அப்படிங்கிற சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி எல்லாருக்குமே வந்து GE37 அப்படிங்க ஆரம்பிக்கிற அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் பேப்பர்ஸ் வந்து இருக்கும். அதாவது டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ், இந்த மாதிரி இருக்க எல்லா பேப்பர்ஸுமே வந்து இருக்கும். இந்த பேப்பரில் நம்ம எப்படி அதிக மார்க்ஸ் வாங்குறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ ஒரு நாள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. யாருமே வந்து பயப்படாமல் கான்ஃபிடென்ட்டாக படிச்சுட்டே இருங்க. நீங்கள் படித்த கொஸ்டின் தான் இருக்கும். மெஜாரிட்டி இந்த எக்ஸாம் வந்து ஈஸியான பேப்பர் தான். உங்களுக்கு வந்து காமனான பேப்பர் அப்படிங்கிறப்போ கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் இருக்கும். சிம்பிளாக தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதாவது உங்களுக்கு சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது தெரில, ஆனால் மெஜாரிட்டி இருக்க சான்சஸ் இல்லை. அதனால் யாருமே வந்து பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படித்ததை கண்டிப்பாக ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் என்னென்னலாம் கவர் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்பயுமே வந்து மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு படித்து வச்சுக்கோங்க. அது போக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரின்சிபல் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இப்போ ஹென்ரி ஃபயோல், டெய்லர் இந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு பேரில் இருக்கிற எல்லாமே வந்து கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ்னால் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். HR, அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங், MBO, மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியம், பிளானிங் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே பார்த்துக்கோங்க. பட்ஜெட்ரி அண்ட் நான் பட்ஜெட்ரி. ஏன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் நிறையா கொடுத்துருப்பேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. காமனாக ஃபஸ்ட்டு எப்பயுமே படிக்கிறப்போ அதோட டெஃபனிஷன் படித்து வச்சுக்கோங்க. 5 யூனிட்டோட டெஃபனிஷனுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுப்பீங்க அப்படின்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கீயை தொலைச்சிட்டிங்க அப்படின்னா அதை வேறு இடத்துல போய் தேடிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. எந்த இடத்துல நீங்கள் தொலைச்சிங்கன்னு அங்கே தான் தேடணும். அதே மாதிரி எந்த யூனிட்டில் எந்த கொஸ்டின் கண்டிப்பாக வருமோ அந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து இப்போ படிக்க பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி வந்து படிக்க பாருங்கள். இந்த டைம் வந்து நான் படிக்காத கொஸ்டின் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் எதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் கொடுக்க பாருங்கள். அதுக்காக வந்து நீங்கள் படிக்காமல் இருக்கிற டாபிக்ஸை விட்டுறாதீங்க, படிச்சிருங்க. ஆனால் எது மெயினாக வரும் கண்டிப்பாக கேட்பாங்களோ அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று பேப்பர் ப்ரெசன்டேஷன். உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் வரும். அப்படி இருந்தாலும் நீங்கள் ப்ரெசன்டேஷன் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். அதாவது சப்கேட்டிங்ஸ்லாம் போட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஒரு சிலரில் வந்து ஏதாச்சும் ரூல்ஸ் இல்லை பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நீங்களே உள்ளே டெரைவ் பண்ணி காட்டுங்க. அதாவது அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் தெளிவாக போடுங்க. அனெக்ஸரில் கரெக்டாக டிக் பண்ண பாருங்கள். எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த கொஸ்டினோட நம்பரை கரெக்டாக போட பாருங்கள். அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினை கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த கொஸ்டினை கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வந்து டிக் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கவலைப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மத்தியானம் ஒரு எக்ஸாம் இருக்கும். அதுக்கடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த எக்ஸாமில் நான் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எப்பயுமே நம்ம ஒரு வேலையை பார்க்கோம் அப்படின்னா அதை மல்டிப்ளாக, அதாவது வந்து நீங்கள் 4 சைடு பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த ஒன்றில் மட்டும்தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது நாளைக்கு எக்ஸாமில் ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ரெண்டையுமே ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு மைண்ட் வந்து கன்ஃபியூஷன் ஆகும். உங்களால் ஒரு இதில் கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 இடத்துல தீ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் உங்கள் பக்கத்தில் எது பிடிச்சிருக்கோ அதில் தான் நீங்கள் போய் ஆஃப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு போவீங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற நாளைக்கு மத்தியானம் உள்ள எக்ஸாம் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸாமை நாளைக்கு ஈவினிங் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு கிளாக் இருக்குது அப்படின்னா அந்த கிளாக் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு வேல்யூ. அதே மாதிரி தான் ஸோ நீங்கள் படிச்சுட்டு இருக்க வரைக்கும் தான் நீங்கள் அந்த எக்ஸாமில் மார்க் எடுக்க போகிறதுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு கிளாக் எப்படி ரன் பண்ணிகிட்டே இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ரன் பண்ணிகிட்டே இருங்க. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் இருக்கிறப்போ நாளைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறனால நாளைக்கு காலையில் உங்களுக்கு டைம் இருக்கலாம். இருந்தாலும் இப்போ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு காலையில் மெஜாரிட்டி நிறைய பேர் காலேஜில் போய் கூட ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இல்லை உங்களுக்கு அந்த ட்ராவலிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாதி மறக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ இருந்தே நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். எப்பயுமே இப்போ நீங்கள் ஒரு காஃபி போடுறீங்க, டீ போடுறீங்க, இல்லை எது பண்ணாலுமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்மளுக்கு உடனே வந்து எதுவுமே கிடச்சிடாது. அதனால் ஸ்டெப் வைஸ், அதாவது யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 பார்ட் அதில் ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சக்ஸஸ் அடைய முடியும். உடனே வந்து நம்மளால் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அடைய முடியாது. சின்ன பார்ட்டாக நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். நாளைக்கு மெஜாரிட்டி எல்லாருமே கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக தான் வரும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க நம்ம கொடுத்துற கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே கண்டிப்பாக வரும். ஏன்னா இது எல்லாமே ப்ரீவியஸ் ரெகுலேஷனில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான். அதனால் மெஜாரிட்டியாக உங்களுக்கு அதே கேட்குறது தான் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்லா கான்ஃபிடண்ட்டாக படிங்க. நீங்கள் படிக்கிற எஃபோர்ட்டை கரெக்டாக வந்து தெளிவாக வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்து வச்சுக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். கரெக்டாக வந்து டைமை பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியாமல் கேட்டாங்களோ இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க,
அது மறந்துருச்சுனாலோ, இல்லை நீங்கள் ஒரு கொஷினை படிக்கணும்னு வச்சுருப்பீங்க, லாஸ்ட் அதை படிக்காமல் விட்டு போயிருந்தீங்க அப்படின்னாலோ, அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு முடிஞ்சளவு யோசிங்க, அது ரிலேட்டடாக ஆன்சர் கொடுக்க பாருங்கள். வேறு கொஷின் படிச்சிருப்பீங்க, அது ரிலேட்டடாக வந்து கொடுத்துறாங்க. அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ஸ்டார்டிங் எண்டிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஷின் ரிலவெண்ட்டாக இருக்கணும். நடுவில் வேணால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களா அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் எழுதி விட்டுக்கோங்க. சப்கெட்டிங்ஸ், சப் டாபிக்ஸ், அதேமாதிரி மெயின் ஹெட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த பிரின்சிபல் கான்செப்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் வரும், அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். நல்லா எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணிட்டு வந்து மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.